ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 2024 யூனிட் 8லேருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. வைத்தியநாத ஐயர், ருக்மதி லட்சுமிபதி, பிரகாசம், வரதராஜன் நாயுடு. வைத்தியநாத ஐயர் ஆலய நுழைவு, மதுரையில் ஆலய நுழைவு போராட்டத்தை முன்னிட்டு நடத்தினது யார்? வைத்தியநாத ஐயர் 1939. ருக்மணி லட்சுமிபதியை பார்த்தோம் அப்படின்னா துணை சபாநாயகராக இருந்தாங்க. அப்புறம் பிரகாசம் ஆந்திர கேசரி. அப்புறம் வரதராஜலு நாயுடு மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தம். அப்போ ஆன்சர் சி. கிமு 10ஆம் நூற்றாண்டில் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் யாது அப்படின்னா மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். கிமு 10ஆம் நூற்றாண்டில் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த குறளில் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என்று எதை குறிப்பிடுகிறாரு? அன்பும் அறனும். வள்ளுவர் அரசியல், பொருளாதார, சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா பொருட்பால். வள்ளுவரின் அரசியல், சமுதாய, பொருளாதார சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவு எது? பொருட்பால். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான விடையினை தேர்ந்தெடுக்கவும். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற 4 அதிகாரங்களும் பாயிரம் என்று அழைக்கப்படும். திருக்குறளில் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் 3 குறள்களில் வருகிறது. வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை. மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். 1, 3, 4 கரெக்டு. 1, 3, 4 2 மட்டும் தப்பு. திருக்குறளில் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் 3 குறள்களில் வருகிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது தவறு. மீதி எல்லாமே கரெக்டு. அப்போ ஆன்சர் பி. அடுத்தது தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது எது அப்படின்னா பெரிய புராணம். தமிழின் முதல் கள ஆய்வு நூல் எது? பெரிய புராணம். கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானது. அது பார்க்குறோம். முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை. இது பழமொழியில் நிலையாமையை கூறுகிறது. இதை எழுதியவர் கூடலூர் கிழார். தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் வனப்பில் இந்த பாடல்கள் அடங்கும். ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது தவறு அப்படின்னா முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறதுல முதுமொழினா பழமொழின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. முதுமொழி காஞ்சி அப்படின்னா மூத்தோர்கள் கூறும் அறிவுரை அந்த மாதிரி வரும். காஞ்சினா நிலையாமை, அது கரெக்டு. ஆனால் முதுமொழி என்றால் பழமொழின்னு சொல்லியிருக்கிறது தவறு. எனவே தவறானதான் கேட்டிருக்காங்க. எனவே ஆன்சர் ஏ. இதை எழுதியது கூடலூர் கிழார் தான். இதில் 100 பாடல்கள் இருக்குது. தொல்காப்பியர் கூறும் அம்மை என்னும் வனப்பில் தான் இந்த பாடல் இருக்கும். ஆத்திச்சூடி நூல்களுக்கெல்லாம் முதுமொழி காஞ்சி ஒரு முன்னோடி நூலாக தான் இருந்திருக்குது. பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் எது அப்படின்னு பார்க்குறோம். அனைத்தும் சரி. மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை எல்லாமே பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள். சங்கொலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். இவர் பாரதியாரின் பாடல்களை தொகுத்தவர். இது ஆன்சர் சி. அதாவது ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. பாரதியின் பாடல்களை இவர் தொகுக்கலை. பாரதியின் பாடல்களை தொகுத்தவர் பரளீசு நெல்லையப்பர். அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள் எது அப்படின்னா இந்தியா. அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் செய்தித்தாள் இந்தியா. தேவபாடையில் இக்கதை செய்தவர் மூவர் என்ற கம்பனின் கூற்றுப்படி ராமாயணம் செய்த மூவர் வால்மீகி, வசிட்டர், போதாயனர். வசிட்டர் செய்தது வசிட்ட ராமாயணம், போதாயனர் செய்தது போதாயன ராமாயணம். வியாசரும் ஒரு ராமாயணம் செய்துள்ளார், அது அத்தியாத்ம ராமாயணம் என்று கூறுவாரும் உலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா இது எல்லாமே கரெக்டு தான். தேவபாடையில் இக்கதை செய்தவர் மூவர் என்ற கம்பனின் கூற்றுப்படி ராமாயணம் செய்த மூவர் யார்? வால்மீகி, வசிட்டர், போதாயனர். வசிட்டர் செய்தது வசிட்ட ராமாயணம், போதாயனர் செய்தது போதாயன ராமாயணம். வியாசரும் ஒரு ராமாயணம் செய்துள்ளார், அது அத்தியாத்ம ராமாயணம் என்று கூறுவாரும் உலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 1, 2, 3, 4 எல்லாமே கரெக்டு. அப்போ ஆன்சர் பி. நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றுத்தன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் அதிகாரத்தில் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ஊழ் அப்படிங்கிற அதிகாரத்தில் அமைந்துள்ளது. நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றுத்தன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? ஊழ். முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் 3வது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் சபாநாயகர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் 3வது
முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்தபோது சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் சபாநாயகர் முத்துலட்சுமி ரெட்டி. ஐங்குறு நூற்றில் முல்லை திணையினை பாடியவர் யார் அப்படின்னா பேயனார். குறிஞ்சி திணை பாடினது கபிலர். அம்மூனார் என்ன பாடியிருப்பார்? அவர் நெய்தல் திணை பாடினது. ஓரம் போகியார். ஓரம் போகியார் வந்து மருத திணை. குறிஞ்சி கபிலர். அம்மூவனார் வந்து ஓரம் போகியார் வந்து மருத திணை. அம்மூவனார் வந்து நெய்தல் திணை. பேயனார் வந்து என்ன திணை? முல்லை திணை. அப்புறம் பாலை திணை பாடியது யார்? ஓதலாந்தையார். ஓதலாந்தையார் வந்து பாலை திணை பாடியிருப்பார். அப்போ ஐங்குறு நூற்றில் முல்லை திணை பாடியது யார்? பேயனார். பா. ஜீவானந்தம் சுயமரியாதை பொதுவுடைமை கட்சியினை ஆரம்பித்தார். பா. ஜீவானந்தம்ங்கிறவர் சுயமரியாதை பொதுவுடைமை கட்சியினை ஆரம்பித்தார். அரசு பணிகளில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை பெற திட்டம் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஆன்சர் ஏ கரெக்டு, பி வந்து தவறு. ஆன்சர் வந்து ஏ. அடுத்து தொடரை பொருளோடு பொருத்துக. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர். நீரின்றி அமையா உலகம் போல காதல். அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும். அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படிங்கிறது கற்பின் மெல்லியல். சாதல் அஞ்சேன் அஞ்சுவேன் சாவில் பிரிவு அச்சம். அப்போ ஆன்சர் வந்து சி. முந்தையிருந்து நண்டோர் கொடுக்கும் நஞ்சும் நனி நகரிகர். நீரின்றி அமையா உலகம் போல காதல். அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் கற்பின் மெல்லியல். சாதல் அஞ்சேன் அஞ்சுவேன் சாவில் பிரிவு அச்சம். ஆன்சர் சி. பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையினை தேர்வு செய்க. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்குணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்தாருக்கு நீதி. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்தோர்க்கு நீதி அப்படின்னு சொல்லி பாடினது யார்? இந்த பாடலை பாடியவர் யார்? பே. சுந்தரனார். எல்லா ஜாதியினரும் பொது நூல் திருக்குறள் மனுநீதி எல்லா ஜாதிக்கும் பொதுவானதல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குறளோடு இந்த பாடல் வரி பொருத்தமுடையது. இந்த பாடல் மனோன்மணியம் என்ற நாடக நூலில் இடம் பெற்றுள்ளது. இதில் வந்து எல்லாமே கரெக்டு தான். இந்த வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்குணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு நீதி அப்படின்னு சொல்லி இந்த பாடலை பாடியது யார்? பே. சுந்தரனார். எல்லா ஜாதியினருக்கும் பொது நூல் திருக்குறள் மனுநீதி எல்லா ஜாதிக்கும் பொதுவானது அல்ல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குறளோடு இந்த பாடல் வரி பொருத்தமுடையது. இந்த பாடல் மனோன்மணியம் என்ற நாடக நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து என்னது கரெக்டு தான். மனோன்மணியத்தை எழுதினது பே. சுந்தரனார் தான். மண்தினி ஞாலத்து வாழ்வோருக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று உரைக்கும் காப்பியம் எது அப்படின்னா மணிமேகலை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேங்கிறது மணிமேகலை. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ என்று பாடலை பாடியவர் யார் அப்படின்னா ஆண்டாள். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ அப்படின்னு பாடினது யார்? ஆண்டாள். தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கின்றவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகின்றார்? கற்புக்கரசி. தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கின்றவரை வள்ளுவர் வந்து கற்புக்கரசியுடன் ஒப்பிடுகின்றார். தந்தை மகற்காற்றும் நன்றி என திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறது? அவையத்து முந்தியிருப்ப செயல். அவையத்து முந்தியிருப்ப செயல். செல்வத்தை அளித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது அழுக்காறு. அழுக்காறு அப்படின்னா பொறாமை. செல்வத்தை அளித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது அழுக்காறு. உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகின்றார்? ஈதல் இசைப்பட வாழ்தல். உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகின்றார்? ஈதல் இசைப்பட வாழ்தல். குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்னும் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார்? பொருள் உடையவர் செய்யும் செயல். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொண்டுண்டாகச் செய்வான் வினை. பொருள் உடையவர் செய்யும் செயல். குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்னும் உவமையினை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்துகிறார்? பொருள் உடையவர் செய்யும் செயல். உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகின்றார்? பிறப்பு. ஆன்சர் சி. உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகின்றார்? பிறப்பு. சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர் சக்கரவர்த்தினி. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி. ரங்கையா பொறுப்பேற்றார். ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையினை யாகூப் ஹாசன் நிறுவினார். இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றது.
இதுக்கு ஆன்சர் வந்து எல்லாமே சரி, அனைத்தும் சரி. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? பி ரங்கையா. செயலர் வந்து அனந்தசார்லு. ஜார்ஜ் ஜோசப் வந்து மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார். இவர் வந்து ரோசாப்பூ துரை அப்படின்ட்டு மக்கள் வந்து அன்போடு அழைத்தாங்கன்னு பார்ப்போம். முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை வந்து யாகூப் ஹாசன் வந்து நிறுவினார். இவர் வந்து ராஜாஜியோடு நெருங்கி பழகுவார். இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் வந்து நடைபெற்றது. இதுக்கு ஆன்சர் வந்து டி, அனைத்தும் சரி. அஞ்சலை அம்மாள் தமிழகத்தின் கடலூர் பகுதியை சார்ந்தவர். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா MC ராஜா. கீழடி தளம் டேஷ் ஆண்டில் நிறுவப்பட்டது. கீழடி வந்து எப்போ நிறுவனாங்க அப்படின்னா பிப்ரவரி 2017. ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிரான கொரில்லா போர் முறையினை கையாண்டவர் யார்? தீரன் சின்னமலை. பாரதியார் மறைந்த ஆண்டு 1921. ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் வந்து குலக்கல்வி திட்டம். அடுத்து ஒரு பொறுத்துக. குறிஞ்சிங்கிறது வேட்டையாடல். பாலை வந்து சூறையாடல். முல்லை வந்து காலை தழுவல், அதை ஏறு தழுவுதல், ஜல்லிக்கட்டு இருக்குல்ல அது. மருதம் வந்து களை எடுத்தல். குறிஞ்சி வந்து மலைப்பகுதியாக, மலையில் வந்து வேட்டையாடுவாங்க. பாலை பகுதி வந்து சூறையாடுவாங்க, கொள்ளையடித்தல். முல்லை வந்து காளை ஏறு தழுவுதல், முல்லை நிலத்தில் கலித்தொகையில் பார்க்குறோம்ல ஏறு தழுவுதல். மருதம் வந்து களை எடுத்தல், அது வந்து மருத நிலம் வந்து வயல்வெளிகள். அப்போ ஆன்சர் பி. விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என்ற பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும், விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என்று பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் நாமக்கல் கவிஞர். பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எது? 11ஆம் திருமுறை. பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் 11ஆம் திருமுறை. CN அண்ணாதுரையின் எந்த புத்தகம் 1950ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது? ஆரிய மாயை. CM அண்ணாதுரையின் எந்த புத்தகம் 1950இல் தடை செய்யப்பட்டது? ஆரிய மாயை. ஈவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையினை முன்வைத்தார் அப்படின்னா 1939. பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1916. பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வந்து 1916. 1944 சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யார் அப்படின்னா ஈவே ராமசாமி. 1944 சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கினது யார் அப்படின்னா ஈவே ராமசாமி. பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று வள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அரண் வலியுறுத்தல். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகின்றார்? அரண் வலியுறுத்தல். டேஷ் டேஷ் இவை இரண்டும் தெற்கென்க மன்னவன் கண். மேற்காணும் குறளில் எவை இரண்டை வள்ளுவர் கண்கள் என்று கூறுகின்றார்? ஒற்றும் நீதி நூலும் என்னன்னா இரண்டு கண்கள் என்று என்ன பண்ணிடுறார்? இவை இரண்டும் தெற்றென மன்னவன் கண் என்று கூறுகின்றார். ஸ்பை அண்ட் புக் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஒற்றுனா ஒற்றன். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகிறது? இனிய உளவாக இன்னாத குறள். திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்பு திறப்பத்தையும் சிறப்பித்து பேசுகிறது. இந்த பண்புகள் மனு தர்ப்பத்துக்கு புறம்பானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்பு திறத்தையும் சிறப்பித்து பேசுகிறது. இந்த பண்புகள் மனு தர்மத்துக்கு புறம்பானவை. இதில் வந்து கூற்று சரி, காரணமும் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி. இந்த கொஸ்டின் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் திருவெம்பாவை. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் என்னும் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருவெம்பாவை. 10 சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் சேர மன்னர்கள். சேர மன்னர்கள் பதின்மர்களை பற்றி தான் 10 பாடியிருப்பாங்க. ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைந்த இடத்தை கண்டுபிடித்தவர் ஜகோர். ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைந்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஜகோர். சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது. தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆறானது ஏக்கு சரியான விளக்கமாக உள்ளது. பெரியார் ஆதரவு அளிக்காதது. பெரியார் எதற்கு வந்து ஆதரவு அளிக்கலை அப்படின்னா கணவனுக்கு மரியாதை செலுத்துறது. இதுக்கு வந்து பெரியார் ஆதரவு அளிக்கலை.
இந்தியாவில் முதல் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி 1688ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் மாநகராட்சியான சென்னை மாநகராட்சி 1688இல் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர். கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகின்றார்? விலங்கு. என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? அன்புடையார். அன்புடையவரை என்பும் உரியர் பிறர்க்கு என்று சொல்றாரு. பல கற்றும் கற்றார் கல்லார் அறிவில்லாதவர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? உலகியலோடு வாழாதவர். உலகோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கற்றார் அறிவில்லார் அப்படின்னு சொல்லுவார் பாடல்ல. உலகோடு ஒட்ட ஒழுகல். அப்போ உலகத்தோடு ஒட்டி வாழாதவங்க பல கற்றும் அறிவில்லாதவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். புத்தேன் உலக வாழ்க்கையினை யார் உறுதியாக வாழ்வார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? திருடாதார் வாழ்க்கை. புத்தேன் உலக வாழ்க்கையினை யார் உறுதியாக வாழ்வார் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார் அப்படின்னா திருடாதார் வாழ்க்கையை. பொருள் இல்லாதவரை எல்லோரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? எள்ளுவர். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எள்ளுவர் என்று சொல்றாரு. ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அந்த புலன்கள் விரும்புவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? துறவு. ஐம்புலன்களை அடக்கி ஆள்றத வள்ளுவர் என்னன்னு சொல்றாரு? துறவு. டேஷ் என்னும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் பற்றி கூறுகிறது. தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் பற்றி கூறப்பட்டுள்ளது தொல்காப்பியத்தில். சென்னைவாசிகள் சங்கம் 1852ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் 1891இல் தொடங்கப்பட்டது. சுதேசமித்திரன். அப்புறம் பார்த்தோன்னா குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என்று சென்னை மகாஜன சபை கூறியது. வி.எஸ். சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 1 மற்றும் 2 மட்டும்தான் சரி. 3 குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமல்லாமல் இங்கிலாந்திலும் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி. ரெங்கையா. செயலர் யாரு? அனந்த சார்லு. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு தான் இந்த சென்னை மகாஜன சங்கம். அப்போ ஆர் ரெண்டுமே கரெக்டு. காரணம் கூற்றும் சரி, காரணமும் சரி. சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? அயோத்திதாசர். சாக்கிய பௌத்திய சங்கம் ஏற்படுத்தியது அயோத்திதாசர். தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவியவர்கள் யார்? பல்லவர்கள். பல்லு தொண்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்லவர்கள் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர்.